இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஜஸ்ட் 2 நிமிஷத்துல எப்படி நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பஜாஜ் இஎம்ஐ கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ரினிவல் ஃபீ இது மாதிரி ஹிட் அண்ட் சார்ஜஸ் நிறைய இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து டோட்டலா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ₹530 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஃப்ரீ தான். எந்த ஒரு ரினிவல் ஃபீயும் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ₹117 வந்து ரினிவல் ஃபீ வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷாப்ல போயிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதுல ₹1000 வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கோடை மட்டும் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஷாப்பிங் சென்டர்ல போயிட்டு நீங்க ஏதாவது மொபைல் இல்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இஎம்ஐல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோடை அப்ளை பண்ண சொல்லுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ₹1000 வரைக்கும் அதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்மர் டைம்ல நீங்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதுல எது வாங்கினாலும் உங்களுக்கு 35% வரைக்கும் இதுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் நீங்க ஆஃப்லைன்ல வந்து பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐல ₹1 கூட பே பண்ணாம நீங்க பிளிப்கார்ட், அமேசான்ல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள நிறைய பேருக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிள் இருக்காது, கண்டினியூஸா ரிஜெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ஏதாவது வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து ஆன்லைன்ல பண்றதுக்கு உங்களுக்கு கார்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. ஆனா நீங்க வந்து லேட் பேமெண்ட் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கார்டு ஒர்த்தபிளா இருக்காது. நீங்க வந்துட்டு ஆன் டைம்ல பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட இதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு 4 இயர்ஸா யூஸ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து கிடையாது. ஆன் டைம்ல நீங்க பேமெண்ட் வந்து பண்ணணும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா 100% கார்டு வந்து ஒர்த்தபிளா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டா அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதனால தான் நமக்கு பெனால்ட்டி இந்த மாதிரியான சார்ஜஸ் வரும். ஸோ கரெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது மூலமா நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று வரும். அந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகும். இப்போ கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரல் வில்லேஜ் ஏரியாவில் இருந்து நீங்கள் உங்களோட பின்கோடை என்டர் பண்ணாலும் உங்களுக்கு கார்டு வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வில்லேஜில் இருக்கேன் அதனால நான் சிட்டியோட பின்கோடை என்டர் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து என்டர் பண்ணாதீங்க. உங்களோட ஒரிஜினல் பின்கோடையை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கார்டு லிமிட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கார்டு லிமிட் வந்து ஷோ பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பதிலாக அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி காமிச்சது அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அடுத்த ஒரு 15 டேஸ் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் லிமிட் வந்து காமிச்சதுன்னா மட்டும் இதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஜி லாக்கர் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் ஃபெச் பண்ணி இங்கே இது மாதிரி வந்து ஒரு ஷோ பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோஸ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதர், ஃபாதர், அப்புறம் பாண்ட்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மதர் நேமை இங்கே என்ட்ரு பண்ணணும். இதில் ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயை வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹530 மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை டெபிட் கார்டு உங்ககிட்ட இருக்க ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்லைனா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா இதை வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் அப்ளை கொடுத்துட்டு பே நவ் வந்து கொடுத்துக்கோங்க. இது ப்ரோமோட் கோட் அப்ளை பண்ணுறதுனால இந்த அமௌண்ட்லாம் ஒன்றும் குறையாது. ஸோ ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணும்போது தான் அந்த கேஷ்பேக் வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பே நவ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி தான் பே பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை பே பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு டீட்டெயில் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஆக்டிவேட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஆக்டிவேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இ-நான்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இ-நான்ச் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதோட அக்கௌண்ட் நம்பர், அதோட டைப்பு, அக்கௌண்ட் டைப்பு சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோடு வந்து கேட்கும். இதில் வந்து ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ண போறீங்களா, இல்லை உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும் அதை யூஸ் பண்ணி ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் இதில் வந்து எதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ண. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏடிஎம் கார்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆத்தென்டிகேஷன் எல்லாமே இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிபி நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா நம்மளுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்துருங்க. ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டு பஜாஜ் ஃபின்சர் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஸை வந்து டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமாக உங்களோட அந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு நம்பர் எல்லா டீட்டெயிலுமே இது மூலமாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் போயிட்டு இஎம்ஐயில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் டைமில் இருந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஆஃபர் டைமில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 3 மந்த்துக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து இஎம்ஐயில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி இல்லாமையே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பெனிஃபிட்டுமே இதில் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 15 டேஸ் கழிச்சு அகைன்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.